Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1132 part 1. ஓபன் பண்ணா ரெவல்யூஷனரி ஆர்மியோட ஹெட் குவார்டர்ஸ காட்டுறாங்க. அதான் அந்த பால்டிகோல இருக்கே அந்த இடம். அங்க பாத்தீங்கன்னா எல்லாம் அரக்க பறக்க போன் கால பேசிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருக்காங்க. என்னடான்னா சவுத் ப்ளூல இருக்க டுமிங்கிற ஒரு ஐலாண்ட்ல பஞ்சாயத்து. அங்க இவங்களோட ரெபல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கறனால சண்டையில அவங்க தோக்க போற மாதிரி ஒரு நிலைமை. இந்த விஷயத்த கப்பல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க டிராகனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அங்க இருந்து யாராச்சும் ஹெல்ப் பண்றதுக்காக டுமிக்கு போவாங்கன்னு. ஆனா அங்க ஒரு பஞ்சாயத்து. என்னன்னா கோவா கிங்டம்ல ஏகப்பட்ட பேருக்கு காயமாயிருச்சு. இப்ப அவங்கள கூப்பிட்டு இவங்க போயிட்டு இருக்கறனால இவங்க கிட்டயுமே இப்ப ஆளுங்க இல்ல. அதனால இப்போதைக்கு எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இவாங்கோ புலம்பிட்டு இருப்பான். அதை கேட்ட குமா பாத்தீங்கன்னா நான் வேணா போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவாங்கோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்பா. பட் இப்ப பாத்தீங்கன்னா ஜின்னிய கடத்திட்டாங்க. சோ குமா ரொம்ப கவலையில இருக்கானா. அதனால இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி டைவர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் பாக்குறான். ரொம்ப நாளா டுமில இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. இவன் ஒருத்த மட்டும் போய் சண்டை போட்டானா அது கண்டிப்பா இவன் உயிருக்கே ஆபத்து. அதனால இவாங்கோ வேண்டாம்பா. பட் குமா கேக்குற மாதிரி இல்ல. நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் பவரை யூஸ் பண்ணி அவன் மேல ஒரு அடி அடிப்பான். அவ்வளவுதான். இவாங்கோ பிடிக்கிறதுக்குள்ள ஆள் எஸ்கேப். அந்த டுமி ஐலாண்ட காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா மொத்தமா லாக் பண்ணிட்டாங்க. சண்டை போட முடியாம எல்லாம் மாட்டிட்டு இருக்கும் போதுதான் குமாவோட என்ட்ரி. வந்தவன் வெறிகுண்டு அட்டாக் பண்ண போவான். அப்பதான் இன்னொரு விஷயத்த சொல்லுவாங்க. ஜினிய கடத்தினது வேற யாரும் இல்ல, செலஸ்டியல் டிராகன்ஸ் தான். அவன் மேல அவங்களுக்கு ஒரு கண்ணு. அதனால ஏதோ ஒரு செலஸ்டியல் டிராகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லி கவர்மெண்ட் ஷிப்ல தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு தான் குமாக்கு நியூஸ் வந்திருக்கும். அதனாலேயே கொல்ல வெறியில அந்த கவர்மெண்டோட ஆளுகள் எல்லாத்தையும் பொல்லன்னு பொல்லந்து கட்டுவான். கடைசியில உர்ஷா ஷாக்குன்னு சொல்லி அவன் மொத்த பவரை யூஸ் பண்ணி ஒரு அடி. அவ்வளவுதான். அங்க இருந்தவனுக்கு அத்தனை பேரும் திருச்சிட்டானுங்க. சண்டை போட்டு பயலுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா மூச்சு வாங்கும். அவ்வளவுதான். அங்க சண்டை போட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் ரெவல்யூஷனரி ஆர்மி ஆளு நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு சொல்லி சந்தோஷத்துல கத்துன்னு கத்துவானுங்க. மேட்டர் என்னன்னா இந்த சண்டை 3 வருஷமா நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு தான் குமா வந்து முடிச்சு வச்சிருக்கான். எல்லா ரெவல்யூஷனரி ஆர்மியால தான் அவங்களுக்கு நாங்க முழு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த கண்ட்ரியே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனா குமா தான் கையில ரத்தம் ஊத்த ஜினியை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு டிராகனுக்கு கால் பண்ணி நான் பஞ்சாயத்தை சால்வ் பண்ணிட்டேன், சீக்கிரமா வந்துடுறாங்கிற மாதிரி சொல்லி போன் பண்ணுவான். டிராகனுக்கு அவனோட கஷ்டம் எல்லாம் புரியுது. ஆனா எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமை. அப்படியே ஒரு 2 வருஷம் போகுது. அப்போ கடல்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கப்பல் மட்டும் சோர்பத் கிங்டம் நோக்கி போயிட்டு இருக்குது. அதுல ஒரு பொண்ணும் ஒரு குழந்தையும் போயிட்டு இருக்காங்க. அதுல அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா மூஞ்சி பூரா கல்லா இருக்குது. சூரிய வெளிச்சம் மேல படாத அளவுக்கு கவர் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு அப்படியே போறான். அந்த குழந்தை பேரு ஜுவல்லரி பானி. அப்படின்னா அந்த பொண்ணு வந்து குமாவோட ஒய்ஃப், நம்ம பானியோட அம்மா ஜின்னி. அப்படியே கட் பண்ணி பால்டிகோல இருக்க நம்ம குமாவை காட்டுறாங்க. அவன் இன்னுமே ஜின்னியை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. அந்த டைம் இவாங்கோ அடிச்சு புரண்டு வந்து டே ஜின்னி கிட்ட இருந்து கால் வந்திருக்கு, சீக்கிரமான்னு கூட்டு போவான். அடிச்சு புரண்டு போய் கால் அட்டன் பண்ணுவான். இவ உயிரோட இருக்கான்னு அத்தனை பேருக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்பந்தான் அவ மேட்டர் சொல்லுவா. அவளோட உடம்பு சரியில்லாம போயிருச்சாமா. அதனால அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி இவளை விரட்டி விட்டாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு கவலை. சரி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா அவளுக்கு இப்ப இவங்க எல்லாத்தையுமே மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா இது குட் பை சொல்ல வேண்டிய நேரம் அப்படின்னு குமாக்கெல்லாம் தூக்கி வாரி போடும். நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் உன்னை வந்து காப்பாத்துறேன் அப்படின்ட்டு எவ்வளவு சொல்லுவான். பட் அவ சொல்லவே மாட்டா. ஆக்சுவலா இப்ப ஜின்னி பாத்தீங்கன்னா சாகுற தருணத்துல இருக்கா. காப்பாத்த வரணும்னு சொன்னா அதெல்லாம் என்னைய காப்பாத்த வேண்டாம், என்னைய பார்க்க யாருமே வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. பட் இவ பேசினதை வச்சே குமார் கெஸ் பண்ணிட்டான் இப்ப அவ எங்க இருக்கான்னு. வேற எங்க, இவங்க அந்த சோர்பத் கிங்டம்ல ஒன்னா வாழ்ந்தாங்கல்ல அந்த சர்ச்சு தான். ஏன்னா திரும்பி வந்தா அவ அங்கதான் போவான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவ பேசுறத கூட கேட்காம அவளை எப்படியாச்சும் நான் காப்பாத்தியே தீர்வேன்னு அடிச்சு புடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். இங்க போன்ல அவ என்ன சொல்லிட்டு இருப்பான்னா குமா வந்து ரொம்ப நல்லவரு, அவரை நல்லபடியா பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருப்பான். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றின்னு அவ பேசி முடிச்சிட்டு அப்படியே உயிர் போகும் போனை விட்டுருவா. அப்பதான் நம்ம பையன் அவன் பவரை யூஸ் பண்ணி சோர்பத் கிங்டம்க்கு அப்படியே ஸ்கைல போவான் பறந்து. அப்படியே ஒரு வழியா சோர்பத் கிங்டம் போய் சர்ச்சில் போய் ஜினிய பார்க்கும்போது அவ பாடி ஃபுல்லா கல்லா ஃபார்ம் ஆயிருக்கும். அப்பதான் அங்க இருந்த பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க அவளோட உடம்பு வெயில்ல பட்ட உடனே அப்படியே ப்ளூ கலர் ஸ்டோன்ஸா அவ உடம்புல ஃபார்ம் ஆயிருந்தாமா. என்ன பிரச்சனைன்னு தெரியல. பட் அவளுக்கு இப்படி ஆகும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு சைடு ஃபீல் பண்ண. குமா பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து கதறி அழுவான். சோ இப்ப ஜின்னி பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டா. அவளை நினைச்சு அவன் கதறி அழுதுகிட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு அழுகிற சவுண்ட் கேட்கும். அதுதான் இப்ப குட்டி குழந்தையா இருக்க ஜுவல்லரி பானி. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய காப்பாத்தி இங்க கொண்டு வந்துட்டா. நான் இந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்குவேன்னு சொல்லி ஜினிய கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப மேட்டர் என்னன்னா ஜினிய கடத்தி கொண்டு போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கானுங்க. பட் அந்த விஷயம் எல்லாம் இன்னும் குமாக்கு தெரியல. இனி ஜுவல்லரி பானியை இவன் எப்படி வளர்த்தனா, இந்த அளவுக்கு கொடூரம் பண்ணி விட்ட கவர்மெண்ட் ஆளுகளுக்கு கீழேயே போய் எதுக்காக குமா வேலை பார்த்தான் அப்படிங்கறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.